அன்பிற்கினியவர்களே, இன்றைய நற்செய்தி பரிசேயன் மற்றும் ஆயக்காரன் இருவரும் ஜெபிக்க சென்ற உவமையை பற்றி வாசிக்க கேட்க இருக்கிறோம். ஜெபம் என்பது தனிப்பட்டது. பரிசேயன் அங்கே அந்த உரையாடலில் தன்னை உயர்த்தி கொள்கிறான். இரண்டாவது, தனக்கு அடுத்திருப்பவனை மட்டம் தட்டுகின்றான், குறைவாக பேசுகிறான். மூன்றாவதாக, அவனை இவன் தீர்ப்பிடுகிறான். நான்காவதாக, தீர்ப்பிடுவதன் வழியாக அந்த பரிசேயன் கடவுளுடைய இடத்தை எடுத்துக்கொள்கிறான். ஐந்தாவதாக, ஜெபத்தினுடைய மேன்மையை அவன் குலைத்து விடுகிறான். அன்பிற்கினியவர்களே, பல சமயங்களிலே நாமும் ஜெபம் செய்கிற போது இந்த பரிசேயனைப் போல நம்மை பற்றி பெருமையாகவும் உயர்த்தி தற்புகழ்ச்சியோடு பேசுவதையோ, மற்றவர்களை பற்றி குறை சொல்வதையோ, அவர்களை தீர்ப்பிட்டு நாம் நம்மை உயர்ந்தவர்களாகவும் நேர்மையாளர்களாகவும் காட்டிக்கொள்வதன் வழியாக கடவுளுடைய இடத்தை நாம் எடுத்துக்கொள்ள முயற்சி செய்கிறோம். அதுதான் மிகப்பெரிய பாவமாக அது இருக்கிறது. இப்படி செய்வதன் வழியாக ஜெபத்தினுடைய மேன்மையை குலைத்து விடுகிறோம். ஜெபம் என்பது பிறருக்காக ஜெபிக்க வேண்டும் என்பதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். பிறரை மட்டம் தட்டி நமக்காக மட்டும் ஜெபிக்க கூடாது. இந்த ஓமையை வேறு விதமாக நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இருவர் ஜெபிக்க சென்றனர். ஒருவர் பரிசேயர், மற்றவர் ஆயக்காரர். பரிசேயர் தனக்கு பின்னால் இருக்கிற ஆயக்காரரை கனிவுடன் நோக்கி, அவருடைய வாழ்க்கையிலே எவ்வளவு சிக்கல்களை சந்தித்தாலும் ஆண்டவரே உம்மை துதிப்பதற்காக நேரத்தை ஒதுக்குகிறாரே என்பதை நினைத்து நான் மனம் மகிழ்கிறேன், அவருடைய வேண்டுதலை நீ கேட்டருளும் என்று சொல்லி ஜெபித்திருந்தால் அந்த ஜெபம் மேன்மையான ஜெபமாக இருந்திருக்கும். இருவரும் கடவுளுடைய அருளை பெற்றவர்களாக வீடு திரும்பினார்கள் என்று அந்த ஓமை முடிந்திருக்கும். அனைவரும் மேன்மை பெற்றவர்களாக, அருள் பெற்றவர்களாக திரும்ப வேண்டும் என்பதை இன்றைய ஓமை நமக்கு அழைக்கிறது. நமது ஜெபத்தில் பிறருக்காக ஜெபிப்போம். பிறரை ஒப்பிட்டு, பிறரை தீர்ப்பிட்டு ஜெபிக்க வேண்டாம். ஒன்றே செய்வோம், நன்றே செய்வோம்.